ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம என்னென்ன பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனது சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்துச்சு, ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்படி கீழே வந்ததுனால சப்போர்ட் எடுக்குமா, இப்போ வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், இப்போ வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து சப்போர்ட் எடுத்தால் வாங்கலாம், இதெல்லாம் பார்க்கலாம். ப்ளஸ் சில்வருமே வந்து நம்ம அட்வான்ஸ் டர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 10th ஜான்வரியில் என்ன பார்க்கலான்னா, டாப் டவுன் அப்ரோச் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆட்டோ, மெட்டல், பேங்க் நிஃப்டி இதெல்லாம் என்ன ஆகியிருக்கு அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆனதுனால நமக்கு நிறைய ஸ்டாக் வந்து கிடச்சிருக்கு நம்மளுடைய 3 செக்டார்லேயும். மெட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து ஹிண்டால்கோ, வேதாந்தா, ஹிண்ட் காப்பர், சில்வர் எல்லாமே மெட்டலில் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து எஸ்பிஐ, யூனியன் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, சவுத் இந்தியன் பேங்க்கு, சிஎஸ்பி பேங்க்கு இது எல்லாமே பேங்க் நிஃப்டியில் வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்துருக்கு. ஆட்டோ செக்டார் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, ஜேகே டயர் வந்து வந்திருக்கு. டேர்ம் ஸ்ட்ராட்டஜி டேர்ம்னா என்னன்னா தாத்தா, அப்பா, மகன் நம்ம 3 சார்ட்டை வச்சு யூஸ் பண்ணுறோம். அதுதான் தெரியாதவங்க வந்து 2 ஸ்ட்ராட்டஜியுமே இருக்குது. அட்வான்ஸ் டேர்ம் ரெண்டுமே இருக்குது. வீடியோவில் போய் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க. ஃபெடரல் பேங்க்கு, வீனஸ் ரெமடிஸ் இருக்குது. அதர்ஸில் வந்து பேங்க் ஆஃப் பரோடா லாஸ்ட் இயர் வந்து பிரேக் அவுட்டில் இருந்துச்சு. அது வந்து ரீடெஸ்ட் ஆயிருக்கா, எந்த இடத்துல வந்திருக்கு, நெக்ஸ்ட் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் வாங்கலாமா வேண்டாமா இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார்ட் அனலைசிஸ் பண்ணலாம். சரி, நிஃப்டி வேர்ல்டு மார்க் ஓவராலாக வந்து அவ்வளோ ஒன்றும் பேரிஷாக இல்லை. நிஃப்டி மந்த்லி சார்ட் ஓகே, வீக்லி சார்ட்டில் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. RSI 60 கீழே போயிடுச்சு. ப்ளஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்தால் ப்ளஸ் வீக்லியில் வந்து சிஐபி லெவலில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து ஒரு அடுத்த மேலே மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதா, ஃபர்தர் ஃபால் ஆகுதுன்னா பெரிய ஒரு கரெக்ஷனுக்கான சான்ஸாக இருக்கலாம். இல்லை வந்து வேறு ட்ரெண்டே வந்து நம்ம வியூவே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கு டிசைட் பண்ணுறதை வச்சு பார்க்கலாம். நிஃப்டி பாருங்க, மறுபடியும் அந்த இது வந்து பிரேக் பண்ணுங்க ட்ரை பண்ணிச்சு, இங்கே முடியல. இங்கே வந்து மேலேயே போகல, கிட்ட போய் திரும்பி வந்துச்சு. இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு, நல்ல கேண்டலோட பிரேக் ஆச்சு. பட் வந்து ஃபாலோ த்ரூ கிடைக்கல, மீன்ஸ் அதை தாண்டி போக கிடைக்கல. ஸோ கீழே வந்துடுச்சு. ப்ளஸ் வந்து RSI லவுடு மூவ் ஆகிருக்கு. மேலேருந்து சட்டுன்னு கீழே வந்திருக்கு பெரிய பெரிய கேண்டலோட, ஸ்லோவாக வராமல். ஸோ எல்லாமே வந்து ஒரு கன்சர்னாக தான் இருக்குது. இப்படி வந்தால் மேபி இங்கே கொஞ்சம் கன்சால்டேஷன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகலாம். இல்லை இதை பிரேக் பண்ணிச்சுன்னா, இது வந்து சீதைக்கு லக்ஷ்மணர் போட்ட கோடு, இந்த RSI இப்போ வந்து இங்கே வந்து டச் ஆகிருக்கு லைட்டாக, இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக கீழே வந்திருக்கு. அது மாதிரி இங்கே வந்துட்டு போகலாம். பட் இதனுடைய ஃபியூச்சர்ஸ் சார்ட்டு, கிஃப்ட் நிஃப்டி சார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 40ல் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் சார்ட்டு, நிஃப்டியோடைய ஃபியூச்சர்ஸ் சார்ட்டு பார்த்தீங்கன்னா RSI வந்து இந்த இடத்துல செக் பண்ணுங்க, எக்ஸாக்டாக 40ல் இருக்குது. ஸோ மண்டே வந்து ரிவர்சல் கிடச்சா மேபி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியில் வர ஸ்டாக் எல்லாத்தையுமே பொசிஷன் எடுக்கலாம். நல்ல ஸ்டாக்கு, நல்ல செக்டாரில் செலக்டிவாக இது பண்ணலாம். ப்ளஸ் கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 40க்கு மேலேயே வந்து இருக்குது, 40 பிரேக் பண்ணாமல். ஸோ வீக்லியில் சிஐபி லெவல் ப்ளஸ் மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டில் இருக்குது. டெய்லியில் வந்து RSI 40 சப்போர்ட்டில் இருக்குது, நியர் 40 சப்போர்ட் வச்சுக்கலாம்.
ப்ளஸ் நிஃப்டி 50 எடுத்துக்கலாம். ப்ளஸ் என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஏதாவது உடைக்கிறோம்னா நம்ம சுற்றி வந்து எடுத்துட்டு பின்னாடி எடுத்துட்டு போய் முன்னாடி வந்து அடிப்போம். அதே மாதிரி தான் இங்கே போச்சு முடியல வேகம் இல்லைன்னா ஒரு கதவை உடைக்கிறோம்னா பின்னாடி ஓடி வந்து நம்ம உடைப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸோட பிரேக் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து மேலே போய் மறுபடியும் பின்னாடி வந்து மேலே போய் லைட்டாக மூவ் ஆயிருக்கு மறுபடியும் பின்னாடி வந்து இப்போ மேலே போனால் மறுபடியும் பிரேக் பண்ணலாம். இல்லைன்னா மறுபடியும் இங்கேருந்து இது மாதிரி ரொம்ப முறை எவ்வளோ முறை ட்ரை பண்ணி நம்ம கதை உடைக்கிறோமோ அதே மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் போது இதனுடைய மூவ் நல்லா கிடைக்கலாம். சப்போஸ் இங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகுது மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் மேலே போய் பிரேக் பண்ணுது நிறைய முறை ட்ரை பண்ணி அப்புறமா பிரேக் பண்ணுதுன்னா இந்த அப் ட்ரெண்டோடைய இது நல்லா இருக்கலாம் நமக்கு வந்து. ஸோ நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இது ஃபர்தராக பிரேக் பண்ணிச்சுன்னா பெரிய வந்து ஒரு கரெக்ஷனுக்கு போகலாம். இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னா நம்ம வந்து சேஃபர் ஜோன்லேயே இருக்கலாம். நம்மளுடைய மார்க்கெட்டு சேஃபர் ஜோனா இல்லை பிரேக் ஆகுதா அப்படின்றது நெக்ஸ்ட் வீக் நமக்கு தெரியும் மண்டே டியூஸ்டேல. ஸோ இந்த இடம் லக்ஷ்மணருக்கு போட்ட கோடு லக்ஷ்மணன் போட்ட கோடை வந்து தாண்டனா போச்சு லைட்டாக டச் பண்ணியிருக்கு. தாண்டி போகுதா என்னன்றது நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஓகேவாக இருக்கும் அபவ் 60 வீக்லிலையும் அபவ் 60 இருக்குது. இங்கே வந்து என்னென்னா நம்ம RSI செக் பண்ணிடலாம். 70 69 இந்த இடத்துல பாருங்க இப்போ வந்து டைவர்ஜென்ஸ் இருக்குது இந்த இடத்துல RSI நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ். ஸோ அதனால் கூட இந்த மார்க்கெட் வந்து சின்ன கரெக்ஷனுக்கு வரலாம். பட் 60 பிரேக் பண்ணாத வரைக்கும் வீக்லி வந்து இது ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கும் பேங்க் நிஃப்டி. டெய்லி மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபர்தர் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை RSI வந்து இந்த 40 சப்போர்ட் எடுக்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஸோ நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம செக்டார் வந்து ஆட்டோ. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ். ஆட்டோ செக்டார் மந்த்லி ஓகே, வீக்லி சிஐபி லெவலில் கூட சப்போர்ட் எடுக்கலாம். இங்கே மூவிங் ஆவரேஜ் வந்திருக்கு. மேபி இங்கே 40 சப்போர்ட் எடுக்கலாம். RSI இல்லைன்னா சப்போர்ட் எடுக்கலாம். சிஐபி லெவல் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ ஆட்டோ செக்டார் வந்து கம்பேரிட்டிவ்லி ஓகே மற்ற செக்டாரை கம்பேர் பண்ணும்போது. மெட்டல் மந்த்லி ஸ்ட்ராங், வீக்லி ஸ்ட்ராங்கான செக்டாரு. டெய்லி இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான இது என்னென்னா இது வந்து நமக்கு வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி சப்போர்ட் எடுக்குது மண்டே டியூஸ்டேலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார் வந்து மெட்டல் செக்டார். மற்ற எல்லா செக்டாரும் வந்து RSI 60 கீழே போயிடுச்சு. இது மட்டும் 60 கிட்ட இருக்குது. டர்ன் ஆனால் ப்ளஸ் ஸ்மால் கேண்டில் வந்திருக்கு. ஒரு டோஜி இது இன்னும் கொஞ்சம் நீட்டாக வந்தால் ஸ்பின்னிங் டாப்பாக வந்திருக்கலாம். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் கேப் சப்போர்ட்டில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. கேப்பு கிட்ட சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ எல்லா சயின்ஸும் சொல்லுது மெட்டல் வந்து அவுட் பர்ஃபார்மிங் செக்டாராக இருக்குது இப்போதைக்கு. ஸோ நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நமக்கு வந்து மெட்டல் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம். மெட்டல் செக்டாரில் நம்மக்கிட்ட அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிலையோ
பேட்டர்னில் எதனா நல்ல ஸ்டாக் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ வந்து நம்முடைய வின்னிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இப்படி தான் வந்து ஸ்டாக் செலெக்ஷன் வந்து நம்ம பண்ணணும். ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். டாப் டு பாட்டமாக வரணும். டாப் டவுன் அப்ரோச் இதுவும் ஒரு செக்டார் வந்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து டாப் டவுன் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இண்டெக்ஸ் 40%, செக்டார் 40%, நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக் வந்து வெறும் 20% தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். இது ரெண்டும் 40% பெர்ஃபார்ம் பண்ணாதான் செக்டாரும் இண்டெக்ஸும் 40% பெர்ஃபார்ம் பண்ணால் நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக் வந்து 20% பெர்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி டாப் டவுன் அப்ரோச்சில். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் மெட்டலாக இருக்கணும். ஸோ வாங்க மெட்டல் ஃபஸ்ட்டு அப்போ வந்து நம்ம வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். நமக்கு இருக்கவே இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். வேதாந்தா, கப் பேட்டன், வேதாந்தா, விஇடிஎல். வா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கப் பேட்டன் ஸ்டாக்கு, கப் பேட்டன் பிரேக் அவுட் ஆகி கன்ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு. மந்த்லி சூப்பர் ஸ்ட்ராங், வீக்லி ஸ்ட்ராங்கு, டெய்லி நமக்கு ஆல்ரெடி சிக்னல் கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே போனால் இதை பை பண்ணலாம். என்ன ஒரே நமக்கு வேணும், நிஃப்டி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் மெட்டல் செக்டார், ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு வேதாந்தா லிமிடெட். கப் பேட்டன் ஸ்டாக்கு ப்ளஸ் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வருது. இதுக்கு மேலே நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரே ட்ரேட் இருந்தால் போதுமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹிந்து காப்பர். ஹிந்து காப்பர் வந்து கப் பேட்டன் இன்னும் கப்பு பிரேக் பண்ண இந்த லெவல் இருக்குது 640 to 43. பட் இந்த இடத்துல வந்து அட்வான்ஸ் டேர்ம் கிட்ட வருது. இன்னும் கொஞ்சம் RSI கிட்ட வந்தால் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாக மாறும். ஸோ இதுவுமே வந்து இது பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அவசரம் இல்லை. ஹிண்டால்கோ பர்ஃபெக்டான வந்து 60 கிட்ட வந்திருக்கு. ஸோ நமக்கு இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா, அந்த ஸ்மால் கேண்டல் டோஜிக்கு மேலே போச்சுனாலே நமக்கு வந்து க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகனால இதுக்கு மேலே இருந்தால் இது வாங்கலாம். நம்மளாம் வந்து மெட்டல்ஸ் மந்த்லி பாருங்கள், ஆல் டைம் ஹை, வீக்லி, டெய்லி சப்போர்ட் எடுக்குது இந்த இடத்துல. இதில் எதனா சிஐபி லெவல் இருக்கா? இல்லை. ஸோ இப்படி தான் நம்ம வந்து செக்டாரை செலக்ட் பண்ணோம், ஸ்டாக்கை செலக்ட் பண்ணோம். சப்போஸ் சப்போர்ட் எடுக்குது மண்டேனா ஃபஸ்ட்டு சாய்ஸ் மெட்டல் செக்டார், ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து வேதாந்தா, ஹிண்டால்கோ. நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு கூட பார்க்கலாம். ஜிங்க் நீங்கள் வந்து மெட்டல் செக்டாரில் என்னென்ன ஸ்டாக்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணலாம். இது கொஞ்சம் வந்து 60K கிட்ட பிரேக் பண்ணிச்சு கீழே. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நால்கோ. நான் லிஸ்ட்டில் வச்சிடல, நேஷ்னல் அலுமினியம். வாவ், இது ஆல்ரெடி வந்து சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது கப் பேட்டர்ன்லேருந்து போன ஸ்டாக் தான், ஆனால் நல்ல மூமெண்டம் கொடுத்துருச்சு. இங்கேருந்து இவ்வளோ பெரிய மூமெண்டம். ஸோ இது அதை விடவே ரொம்ப புல்லிஷாக இருக்குது. மார்க்கெட் என்ன தான் டவுன் ஆனாலும் நாங்கள் மேலே தான் போவேன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டே இருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மெட்டல் செக்டார் வந்து அவுட் பர்ஃபார்மிங் செக்டார். நிஃப்டி சப்போர்ட் எடுத்தா இப்போ மெட்டல் வந்து இன்னும் வேகமாக போக சான்ஸ் இருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ், ஆட்டோ செக்டார் கீழே இருந்துச்சா, அதை விட இது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. சரி இருந்தாலும் ஜேகே டயர் பார்க்கலாம். ஜேகே டயர்ஸ் வீக்லி ஸ்மால் கேண்டல்ஸ் பாருங்க, டோஜி ஸ்மால் கேண்டல்ஸு ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது. இதுக்கு மேலே போனால் ஜேகே டயர் இன்னுமே நல்லா மேலே போகலாம்.
மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் இது நல்லாவே மேலே போகும். பஜாஜ் ஆட்டோ. ஸோ இது வந்து ஃபுல் க்ரீன் கேண்டலாக தான் இருக்குது, ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி இருக்குது. ஸோ பெட்டர், நம்ம இன்னும் கொஞ்சம் இங்கே கீழே வந்தாலும் வரலாம். இது வெயிட் அண்ட் சீன்னு தான் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸு மெட்டல் செக்டார், அதுவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் செக்டார்ஸ்லாம் வந்து நிறைய சப்போர்ட் எடுத்திருக்கு ஸ்டாக்கு. நம்ம வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக ஸ்டேட் பேங்க் இந்தியா பர்ஃபெக்ட் சிஐபி லெவல் இருக்கா? சிஐபி லெவல் இருக்குது, ப்ளஸ் RSI 60 சப்போர்ட் இருக்குது. இந்த மேலே கேண்டலுக்கு மேலே போனால் இது வாங்கலாம். அதுக்கு முன்னாடி PSU பேங்க் இண்டெக்ஸ் பார்க்கலாம். எந்த ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அதனுடைய இண்டெக்ஸை பார்க்கணும். ஓகே, இது வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, சிஐபி லெவல் இருக்குது இங்கேயும். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸு மெட்டல் வச்சா, செகண்ட் சாய்ஸ் வந்து PSU பேங்க் வைக்கலாம். ப்ரைவேட் பேங்க் வந்து எப்படி இருக்குது பார்க்கலாம். ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. ஸோ PSU பேங்காக இருந்தால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் நல்லாயிருக்கும். SBI பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து யூனியன் பேங்க். சரி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க எல்லாமே சிஇபி லெவல் இல்லை இது. பட் வந்து 60 சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த கேண்டலுக்கு மேலே போனால் நல்லா மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. SBI, யூனியன் பேங்க்கு, வேறு என்னென்ன பேங்க்லாம் பார்த்தோம் நம்ம? பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, எல்லாமே அட்வான்ஸ் டைமில் வந்து அழகாக உட்காந்துருக்கு ஸ்டாக்ஸு. இதெல்லாம் வீக்லிலாம் ஆல்ரெடி ஹையாக தான் இருக்கும், டோன்ட் வரி. அப்புறம் நம்ம வந்து AU பேங்க், AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆல் டைம் ஹையில் இருக்குது ஸ்டாக்கு. ப்ளஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து 20 SMA சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு முறை மறுபடியும் வந்திருக்கு. இந்த இடத்துல நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ நிஃப்டி நமக்கு சப்போர்ட் எடுத்தா, நிஃப்டி கரெக்ஷன் ஆகி சப்போர்ட்டில் வருது, மீன்ஸ் கரெக்ஷன் இல்லை, ரீட்ரெஸ்மெண்ட் ஆகி சப்போர்ட்டில் இருக்கும்போது நமக்கு ஸ்டாக்லாம் பாருங்கள் எவ்வளோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இந்த இடத்துல டிஃபைன்ட் ரிஸ்க்கு. இதுக்கு கீழே போனால் ஸ்டாப் லாஸ், நல்லா மேலேயே போயிட்டு இதுக்கு கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ். நமக்கு வந்து இவ்வளோதான் ரிஸ்க்கு, நமக்கு டிஃபைன்ட் ரிஸ்க்காக இருக்கும் இந்த மாதிரி ட்ரேடெல்லாம் நம்ம எடுத்தோம்னா. நெக்ஸ்ட் வந்து CSB பேங்க். CSB பேங்க்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது இருக்குது, என்னன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, இது எல்லாமே இந்த ஒரு வெட்ஜாகவும் இருக்குது, ப்ளஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும். இது வந்து மந்த்லி கேண்டல் பாருங்கள். இது வீக்லி. டெய்லியில் என்ன இருக்குன்னா RSI 60 சப்போர்ட்டில் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த பிரேக் அவுட் லெவலில் வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு, அதுவும் வந்து ஓப்பன் ஈக்குவல் டு லோவில். ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே 489 இருக்கும் இந்த ட்ரேட் எடுத்தால். இதுக்கு மேலே போச்சுன்னா ஸோ இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். இன்னும் மந்த்லியில் பிரேக் அவுட் ஆகி சப்போர்ட் எடுத்து ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு மேலே போகும்போது நல்ல ரிஸ்க் கம்மியான ட்ரேடு நம்ம எடுக்கலாம். பட் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்டடி பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்கில் இல்லைனா 10 ஸ்டாக்கில் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். சப்போர்ட் மார்க்கெட் எடுக்கலைன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபெயில் ஆகுதுன்னு பாருங்கள். சப்போர்ட் எடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கான கரெக்டான டைம். லாஸ்ட் வீக்கே வந்து டெக்னிக்கல் வீடியோ போடல,
ஏன்னா இந்த இயர் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வந்து யோகா மற்ற ஹெல்த் கான்ஷியஸாக மாறணும் அப்படின்னு அது ஒரு முடிவு பண்ணியிருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால கண்டென்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பட் டைம் இல்லை வீடியோலாம் எடுக்க ரெடி பண்ண அலைன் பண்ணேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து 2 டெக்னிக்கல் வீடியோவை பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன வீடியோ போட போகிறோன்ட்டு. நம்ம நிஃப்டிலையும் அது ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். வேற என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து பிரேக் அவுட் சொன்னோம் லாஸ்ட் வீக்கு. இந்த வீக்கில் அது வந்து வாங்குற மாதிரி இருக்கா பாருங்க. மந்த்லி பிரேக் அவுட்டு, வீக்லி பிரேக் அவுட் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கும். டெய்லியில் பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த லெவலில் பிரேக் அவுட் லெவலில் இருந்து லைட்டாக டச் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. ப்ளஸ் ஆர்எஸ்ஐ கொஞ்சம் கீழே போயிருக்கு. இதுமே கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ பிரேக் அவுட்டில் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி 297 மாற்றிட்டு இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸ்டாக்கை. இப்படி தான் நம்ம பிரேக் அவுட்டில் வாங்கினா ட்ரையல் பண்ணுறது வந்து ரீட்ரெஸ்மெண்ட்டில் வர லோ வந்து நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான் மாற்றலாம். இந்த ஸ்டாப் லாஸ் ஒரிஜினல் ஸ்டாப் லாஸ்லேருந்து இங்கே மேலே ஸ்டாப் லாஸ்க்கு மாற்றிக்கலாம். பிரேக் அவுட் கேண்டலுக்கு கீழே 295 ஸ்டாப் லாஸ் வந்துருக்கு. இப்போ 297 தான் இருக்கும். மேலே மேலே போச்சுன்னா அடுத்த ரீட்ரெஸ்மெண்ட்டு கீழே வரும்போது அடுத்த ஸ்டாப் லாஸ் அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுமாரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். வேறு நமக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாமே போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பாருங்கள். சப்போர்ட் எடுத்தால் எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி பவர்ஃபுல்லாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டாக் செலெக்ஷன் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன், எந்த ஸ்டாக்கை இது பண்ணுறேன்னு உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு வீக்லையும் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. சூப்பரான சிம்பிளான வின்னிங் ஸ்டாக்கை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்ட்டு. ஸோ இந்த இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நிஃப்டியில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ், நம்ம நார்மலான பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வந்து பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ், நெகட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ். இதில் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, ப்ரைஸ் வந்து கீழேருந்து ஹையர் பாட்டம் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து ஆர்எஸ்ஐ வந்து லோயர் சைடு போயிருக்கு. நார்மலான டைவர்ஜென்ஸில் ஒரு அப் ட்ரெண்டில் இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்னே கன்சிடர் பண்ணலாம். இங்கேருந்து மேலே மேலே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ், அதாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற இது. இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான பிளேஸாக இருக்கலாம். கன்ஃபார்ம் இல்லை. இது வந்து கன்ஃபர்மேஷன் தேவை இந்த இதுக்கு. ஸோ இங்கே வந்து டர்ன் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல நிஃப்டிலன்னு இல்லை, நம்ம ஸ்டாக்கில் வந்து கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுக்கலாம். நம்ம மெட்டல் செக்டாரில் கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதுதான் பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ், நெகட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ் தான் அடுத்த அரசியல் நம்ம படிக்க போகுது. அதெல்லாம் முடிச்சிட்டு பிறகு தான் நம்ம பொலிஞ்சர் பேண்டுக்கு போக போகிறோம். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பாக தான் போகிறீங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்ஸ், ப்ளஸ் அதில் வந்து எப்படி ட்ரெண்ட் லைன் பண்ணலாம், ட்ரா பண்ணலாம், ப்ளஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து படித்தாச்சு. இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பேன், அதுவே போதும் நமக்கு. அதெல்லாம் வந்து படிங்க. நெக்ஸ்ட்டு என்ன படிக்கணும்னா ஆர்எஸ்ஐ. நம்ம வந்து ஒரு ஸ்பீடோ மீட்டர் வந்து படிக்க போகிறோம். ஆர்எஸ்ஐயில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்எஸ்ஐ வந்து அன்கன்வென்ஷனலாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தாச்சு. அதில் வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் பார்த்தாச்சு, டைவர்ஜென்ஸ் பார்த்தாச்சு, அதை வச்சு 2 ஸ்ட்ராட்டஜி பார்த்தாச்சு. அதில் இன்னுமே ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும்னா உங்களுடைய காம்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்.
காம்படென்சி இன்க்ரீஸ் ஆகணும்னா மறுபடியும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரியல் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் வாங்கணும். இல்லைன்னா வந்து உங்களால் எவ்வளோ ரிஸ்க் மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி ட்ரேட் பண்ணி கற்றுக்கணும். எப்போ உங்கள் காம்படென்சி இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த டைமுக்கு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். காம்படென்சியும் கான்ஃபிடென்சியும் டைரக்ட் ப்ரொபோஷனல். காம்படென்சி டைரக்ட் ப்ரொபோஷனல் டு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுடைய ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுடைய ட்ரேட் வந்து தப்பாக போகாது. எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும் வந்து ஃபோக்கஸ்டாக செலக்ட் பண்ணலாம். சும்மா தப்பு தப்பாக ட்ரேட் எடுக்காமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வளரணும்னா ரியல் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பேப்பர் ட்ரேட் வேறு, ஒரு ஸ்டாக்கு நீங்கள் வந்து உங்கள் காசு கொடுத்து வாங்கினா அது வேறலாம். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி ட்ரேட் பண்ணி பாருங்கள், அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதனுடைய எஃபெக்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனுடைய ஹோல்டிங் கெப்பாசிட்டி இப்போ குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண பண்ண அதனுடைய ஹோல்டிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் மைண்ட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பில்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ உங்களுடைய டார்கெட் வந்து குரோர்பதியாக ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும்னு நான் ஒரு வருஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட் வந்தோடனேன்னா முடியாது. பட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கில்லை கற்றுக்கணும், அந்த ஸ்கில்லை கற்றுக்கணும். ஷார்ட் டேர்மாக வந்து கோல் செட் பண்ணிங்கன்னா உங்கள் லாங் டேர்மில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கோடீஸ்வரனாக மாறலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் கோலில் வந்து லேர்னிங்க்கு வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வீடியோஸை பாருங்கள், புரியலனா மறுபடியும் மறுபடியும் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸ்டாக் செலெக்ஷன்ஸு அதை வந்து எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள். சிம்பிளான டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். சிம்பிளான இதில் வந்து காமா தீட்டா உங்களுக்கு புரியாத எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான மார்க்கெட் டேர்ம்ஸுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி 3 திங்ஸ் தான்: ப்ரைஸ் ஆக்ஷன், RSI, மொமெண்டம் இண்டிகேட்டர், வாலட்டிலிட்டிக்கு வந்து பொலிஞ்சர் பேண்ட். அடுத்து பொலிஞ்சர் பேண்டை பற்றி படிக்கலாம். ஸோ இதுமாதிரி சிம்பிளான டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக கற்றுக்க போகிறோம். சிம்பிளிசிட்டி தான் வந்து நமக்கு பிரெயின்லேயும் ரொம்ப நாளைக்கு வந்து நிலச்சிருக்கும். ப்ளஸ் சிம்பிளிசிட்டி தான் வந்து மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஏர்ன் பண்ணியும் கொடுக்கும். பெரிய காம்ப்ளெக்ஸாக வந்து சொன்னால் அது வந்து சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், பட் வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்காது. அது வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது வந்து நமக்கு வந்து நான் எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு ஒன்றா சொல்லலாமே தவிர, ஒரு பெருமைக்காக சொல்லலாமே தவிர, நம்ம மார்க்கெட்டுக்கு நமக்கு என்ன வேணும், மார்க்கெட்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ணணும், லாங் டியூரேஷனுக்கு மார்க்கெட்டில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்னா சிம்பிளிசிட்டி தான் தேவை. ஸோ இந்த சிம்பிளிசிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.